எதுக்கு வந்த இந்த வீட்டுக்கு? எனக்கு இவ்ளோ பெரிய துரோகம் பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு இங்க வந்த? பூர்ணி, அந்த பேரை சொல்லி கூப்பிடாத. சிவா பிந்து கழுத்துல தாலி கட்டின அடுத்த நிமிஷமே நீ எங்க வாழ்க்கையை விட்டு போயிட்ட. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? இவ உன் அண்ணடி. யார்கிட்ட பேசுறோன்னு இல்லாம என்னடி இதெல்லாம்? அம்மா, நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. என் தங்கச்சி வாழ்க்கையை இப்படி எல்லாரும் முன்னாடி நாசமாக்கிட்டாரு. நான் உனக்கு கல்யாணத்தை நடத்தணும்னு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியாதா பூர்ணி? அப்படின்னா என் கல்யாணத்தை நடத்தி இருக்கணும்ல. எனக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சிருந்தா நீ இந்த கல்யாணத்தை நடத்திருப்ப. உன்னை நான் எவ்வளவு நம்பினேன். என் அம்மாக்கு அப்புறம் நீதான் எனக்கு அம்மா நினைச்ச. அந்த நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லல உனக்கு? அப்பாவும் நான் அவ்வளோ கேட்டேன் உன்கிட்ட, என்ன சிவா கல்யாணம் பண்ணிப்பா. நான் பண்ணி வைக்கிறேன்னு எனக்குள்ள ஏன் ஆசைய வளர்த்த? என்ன ஏன் இப்படி வதைக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? நான் சாக நினைக்கும் போது என்னை காப்பாத்தினது மன மேடையில எல்லார் முன்னாடியும் என்னை அவமானப்படுத்தி சாகடிக்கவா? அதெல்லாம் நாடகமா? அண்ணா, இவ இங்க இருந்தா என்ன நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கே தெரியாது. 2 நிமிஷத்துல இவளா இல்ல நானும் முடிவு பண்ண. ஏய் பூர்ணி, பூர்ணி, அப்படி அவகிட்ட என்ன சொன்ன ககன்? இவ்ளோ நாளா எவ்வளவு பாசமா இருந்தா, இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறா? அவ கரெக்டா தான் நம்ம பேசிட்டு போறா. இந்த குடும்பத்துல ஒருத்தி நினைக்கும் போது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு அவளுக்கு இருந்திருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாதவங்களுக்கு இந்த வீட்டுல இருக்க தகுதியே இல்லம்மா. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வெளியில போ. இந்த வீட்டை விட்டும் என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடு. இந்த வார்த்தையெல்லாம் உங்க மனசுல இருந்து தான் வருதா மாமா? உன் வரவே வேணான்னு சொல்லிட்டு இருக்க, மாமான்னு கூப்பிட்டு இருக்க. என்னோட எந்த ஒட்டு உறவும் இல்லாதவங்க என்ன மாமான்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் எங்க குடும்ப கௌரவத்தை நாசமாக்குன அப்பவே மண்டபத்திலேயே சொல்லிட்டல, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்படி இருந்தும் நீ எதுக்கு இங்க வந்த?